நோய்களுக்கு காரணம் வன்முறை உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, வன்முறை உணர்ச்சிங்கிறது என்னது? அளவுக்கு அதிகமான கோபம், அளவுக்கு அதிகமான பயம், அளவுக்கு அதிகமான ஆசைகள், அளவுக்கு அதிகமான எல்லாமே வன்முறை உணர்ச்சி தான். அளவுக்கு அதிகமானதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கோபம் இயற்கையாகவே கோபங்கிறது இயற்கையான உணர்ச்சி என்றால் கூட கோபத்துலேயும் சிறிய கோபம், பெரிய கோபம் எல்லாமே இருக்குது. ஆக அப்போ அதை விட அளவுக்கு அதிகம், அப்போ எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. அந்த அளவை விட அதிகமான கோபம், அதெல்லாம் அளவை விட அதிகமான கோபம் தான் வன்முறை உணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது செயற்கையான உணர்ச்சிகள் தான் வன்முறை உணர்ச்சிகள். வன்முறை உணர்ச்சிகள் அளவுக்கு அதிகமானது இல்லை, அளவை தாண்டி விட்டாலே அது வன்முறை உணர்ச்சி என்று சொல்லிவிடக்கூடாது. இது அளவே கிடையாது, இது அளவுகளிலே வருவதில்லை, இது செயற்கையான உணர்ச்சி. நாம் ஒரு மனித போர் புரிவது அல்லது நாம் கான்கிரீட் வீடுகளில் வசிக்க ஆசைப்படுவது, விமானத்தில் பறக்க ஆசைப்படுவது, எல்லாமே வன்முறை உணர்ச்சி தான். அது வன்மையான உணர்ச்சி, ரொம்ப கடினமான உணர்ச்சி, ரொம்ப பிரம்மாண்டமான உணர்ச்சிகள், அதுதான் வன்முறை உணர்ச்சி. அப்படிப்பட்ட உணர்ச்சிங்கிறது அளவுக்கு அதிகமான உணர்ச்சி கிடையாது, இது செயற்கையான உணர்ச்சி. இது முற்றிலும் யூகிக்க முடியாத பிரம்மாண்டமான, உயிர்களுக்கு சிறிதும் சம்பந்தமே இல்லாத செயற்கையான உணர்ச்சி. இந்த செயற்கையான உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம். மனித உடலில் நோய்கள் வருவதற்கு இந்த செயற்கையான உணர்ச்சி தான் காரணம். இன்னைக்கு நம்ம அந்த செயற்கையான உணர்ச்சிகளை அடிப்படையாக வைத்து தான், அந்த செயற்கையான உணர்ச்சிகள் மீது நம்பிக்கை வைத்து தான் நம்ம இயந்திர அறிவியல் உலகம் என்கிற உலகையை உருவாக்கி வைத்திருக்கிறோம். இது ரொம்ப செயற்கையானதுங்கிறது எப்பவுமே தற்காலிகமானது தான், அது நிரந்தரமே கிடையாது. அதனால இந்த செயற்கையான உணர்ச்சியான வன்முறை உணர்ச்சிங்கிறது நிரந்தரம் கிடையாது, தற்காலிகமானது. இந்த செயற்கையான வன்முறை உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறேன் நான். அப்படிங்கும்போது அந்த நோய்களே செயற்கையானது தான், அது இயற்கையானது கிடையாது. இயற்கையான வாழ்க்கையில் நோய்கள் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு நோய்கள் பற்றி நம்ம ரொம்ப பயந்துட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு நோய்கள் ரொம்ப செயற்கையானது, தற்காலிகமானது. அதனால் அதை பற்றி பயப்படவே போயிடாதீங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகம் இதை விட்டு நம்ம விடுபட்டுட்டாலே நாம் இந்த நோய்கள்லேருந்து விடுபட்டுருவோம். இயந்திர அறிவியல் உலகங்கிறது ஒரு செயற்கையான உலகம், செயற்கையான உணர்ச்சியான வன்முறை உணர்ச்சியால் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு உலகம். அந்த உலகத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளில் மிக முக்கியமான பிரச்சனை தான் நோய்கள். இந்த இயற்கையான உலகில், இந்த செயற்கையான உலகமான இயந்திர அறிவியல் உலகிலிருந்து நாம் விடுபட்டு இயற்கையோடு இணைந்த இயற்கையான உலகுக்குள் நாம் நுழைந்து விட்டாலே செயற்கையான உணர்ச்சியான வன்முறை உணர்ச்சிகளால் உருவான இந்த நோய்கள் முற்றிலும் குணமாகிவிடும். நோய்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இயற்கையோடு இணைந்த அந்த இயற்கையான உலகில் வாய்ப்புகளே இல்லை.